வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் பழம்பொரி அண்ட் சக்காப்பம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். மழை காலத்துக்கு ஸ்பெஷலாக இது கேரளாவில் சர்வ் பண்ணுவாங்க. டீயோட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேங்க. பலாப்பழம் அண்ட் நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, ரெண்டுத்தையும் ஜலிச்சு வச்சிருக்கேன். 1/4 கப்பு சர்க்கரை, yellow food coloring, நீங்க மஞ்சள் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல சீரகம், yellow food coloring, அரிசி மாவு, மைதா மாவு, சர்க்கரை இத்தனையும் சேர்த்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணிட போறேன். இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம தயிர் தண்ணியெல்லாம் சேர்த்து மாவு கரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதில் நான் தயிர் சேர்த்துருக்கேங்க. இந்த மாவு நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே கரைக்கணும். சர்க்கரை இதில் சேர்த்துருக்க தொட்டு சர்க்கரை நீர்க்கும். மட்டுக்கும் இந்த மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே கலந்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி அப்பப்போ விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாவே நான் நல்லா கலந்துக்கணுங்க இந்த மாவை. சர்க்கரை நீர்த்த பிற்பாடு நம்மளுக்கு அந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா வரும். நல்லா கெட்டி மாவா கலந்து மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போறேன். கிச்சன் கவுண்டர் மேலேயே ஊற வைக்க போறேன். இந்த பழம் நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. அது மேல இருக்க அந்த நாரெல்லாம் பிச்சு எடுத்துட்டு உள்ள அந்த கொட்டை எல்லாம் இருக்கும். அந்த பகுதியெல்லாம் நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐட்டம். கேரளாவில் இந்த சக்காப்பம் அண்ட் பழம்பொரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. அவங்க ரொம்பவே பிரமாதமாக பண்ணுறாங்க. நம்ம ரெகுலர் வாழைப்பழம் இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நேந்திர வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும். ரெகுலர் வாழைப்பழம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுது. நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அந்த வாழைப்பழம் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு சாஃப்ட் ஆயிடுது. அது நல்லா இருக்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கு. வாழைப்பழம் அண்ட் பலாப்பழத்தை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிளேட்ல. இன்னொரு பிளேட்ல பாத்தீங்கன்னா மைதா மாவு சேர்த்திருக்கேன். அந்த பழத்தெல்லாம் அந்த மைதா மாவுல ஃபர்ஸ்ட் முக்கி எடுக்க போறேன். ட்ரை ஃப்ளவர்ல நீங்க அந்த பழத்தை டஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த பழம் முக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மேல மாவு ஈஸியா ஒட்டும். இப்போ நான் எண்ணெய் கூட காய வச்சுட்டேன் கடாயில. அதுல ஒன்னொன்னா மிதமான தீயில காய வச்சிருக்கோம் எண்ணெயை. அதுல ஒன்னொன்னா இந்த பழத்தை மாவுல தூச்சி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். மிதமான தீயில வறுத்தி எடுக்கணும். லைட் ப்ரௌன் கலர் அந்த பழத்து மேல வந்தா இமீடியட்டா அதுல எண்ணெயில வடிகட்டி நம்ம இது பரிமாற வேண்டியதுதான். இது சுட சுட நம்ம பரிமாறணும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி along with measurements பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்கு. பிளாக் லிங்க் about by below this video போஸ்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு above this video நீங்க கிளிக் பண்ணலாம். For regular updates என்ன Facebookல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. The same recipe is also posted in YouTube English. All the links to my blog, Facebook and YouTube English links about by below this video இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு above this video நீங்க கிளிக் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்க மைதா மாவு கரைச்சி தான் பண்ணணும் இல்லை, வீட்டில் இட்லி தோசை மாவு மீது இருந்தால் கூட அதில் செய்யலாம். நம்ம கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. பிளாக் விசிட் பண்ணுங்க. அங்கே நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.